ஆக்சுவலாக நம்ம எல்லாத்துக்கும் அபிநந்தர் அவர்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்தப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் அபிநந்தர்ன்றவர் அவரோட ஃபைட்டர் ஜெட்டில் பாகிஸ்தானில் போகும்போது அந்த ஃப்ளைட்டை பாகிஸ்தான் ராணுவம் அடித்து வீழ்த்தி ஆக்சுவலாக அவரை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அதுக்காண்டி நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடந்த அந்த போரை நிறுத்தி அவரை ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தோம். அதான் மாதிரியான ஒரு சம்பவம் இப்போ ஈரானில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார், ஆக்சுவலாக நாங்கள் ஈரானோட ராணுவம் எதுவுமே இல்லை, அதாவது மிலிட்ரி டிஃபென்ஸ் ரேடார் சிஸ்டம் எல்லாத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நம்பி தைரியமாக அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட்டு ஈரானுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஆக்சுவலாக ஈரான் அதை வீழ்த்தியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ரேடார் சிஸ்டம் இல்லை அவங்ககிட்ட. ஆனால் அவங்க என்ன டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஹீட் டெக்னாலஜி. அதாவது ஒரு ஃபைட்டர் ஜெட்டு வரும்போது அதோட ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஹீட் எவ்வளோ ஒரு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கால்குலேட் பண்ணி அந்த ஃபைட்டர் ஜெட் எந்த பக்கம் போகுதுன்னு டைரக்ஷனை கெஸ் பண்ணி அந்த ஃபைட்டர் ஜெட்டை அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் திருப்பி அதுலேருந்து 3 பேரை அமெரிக்கா டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணிடுச்சு. ரெஸ்கியூ பண்ணிட்டு ஒருத்தரை மட்டும் ரெஸ்கியூ பண்ணாமல் விட்டுருச்சு. ஆக்சுவலாக அவர் இன்னும் ஈரானுக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த அமெரிக்கா சோல்ஜரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈரான் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரான் மக்கள் கிட்டத்தட்ட இந்திய மதிப்படி 55 லட்சம், அதாவது அந்த அமெரிக்கா சோல்ஜரை பற்றி தகவல் கொடுத்து அவங்களை பிடிச்சி கொடுத்தா 55 லட்சம் கொடுக்குறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாளுக்கு நாள் அமெரிக்கா ஈரானை குறைச்சி மதிப்பிடுது. தன்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம இந்திய ஃபைட்டர் ஜெட் பைலட் ஒருத்தர் எப்படி பாகிஸ்தானுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரோ அதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து போரே ஸ்டாப் பண்ணி அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தோம், நெகோசியேட் பண்ணி. அதேமாரி நம்ம இப்போ பார்க்கலாம், அமெரிக்கா இந்த மாதிரி தன்னோட பைலட்டை, அதாவது படை தளபதியை இந்த மாதிரி அவங்ககிட்ட நெகோசியேட் பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வருமா. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஈரான் வந்து அவங்கள ஒன்றும் கண்டுபிடிச்சு அப்படி ஈரான் கைப்பற்றிட்டாங்கன்னா அவர்கிட்ட வந்து நெகோசியேட் பண்ணி போரை ஸ்டாப் பண்ணி ட்ரம்ப் முன்னுக்கு வருவாரா ஒரு சோல்ஜருக்காண்டி. நம்ம இந்தியாவுக்கு மேலே கிரேட் ஒரு சோல்ஜருக்காண்டி நம்ம போரை ஸ்டாப் பண்ணி அவரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்தோம். அதேமாரி அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப் இந்த வேலையை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.